புதையலின் புதிர். அத்தியாயம் 18. பார்த்தவ் சிற்பத்தை ஆய்வு செய்தபோது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துடன் பொருந்துவதை கவனித்தான். தொடர்ச்சியான பிறை நிலவுகளைக் கண்டான். அதை அடுத்து சூரியனின் படமும் அந்த சிற்பத்தில் இருந்தது. பார்த்தவ் திலகரிடம், நான் இதில் ஒரு தொடர்பை காண்கிறேன். பிறை நிலவுகள் சந்திரனின் கட்டத்தை குறிக்கலாம், அதே நேரத்தில் சூரியன் நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கலாம் என்றான். திலகர் பார்த்தவ் கூறும் பொழுது அவன் கண்கள் அந்த சிற்பத்தை ஆராய்ந்தது. அப்படியெனில் மற்ற சிற்பங்கள் எதை கூறுகிறது என கேட்க, இந்த சிற்பம் மரத்தின் பாணியிலான படம், அது அலைவடிவமாக தோன்றுகிறது என திலகர் கேட்டான். பார்த்தவ் யோசித்துவிட்டு, மரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கலாம், அலைவடிவம் நீரின் ஆதாரத்தை குறிக்கலாம் என நான் நினைக்கிறேன் என்றான். திலகரும், அப்படியென்றால் இது நாம் அடுத்து செல்லப் போகும் இடத்தின் வரைபடமாக இருக்கும் என்றான். அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்தபோது ஒரு பெரிய புதிரை ஒன்றாக இணைக்கத் தொடங்கினார்கள். அதில் நிழல் விழும் இடத்தில் இருள் எழுகிறது என படித்தான். பார்த்தவிற்கு இதே புதிர் கோவிலின் ரகசிய அறையில் பார்த்தது நினைவுக்கு வந்தது. தான் சரியான வழியில்தான் செல்கிறோம் என பார்த்தவ் நினைத்து கொண்டான்.